உலகில் அதிக அளவு இறைச்சி உணவை எடுத்துக் கொள்ளும் நாடுகள் இன்றைய உலகில் இறைச்சியை உணவில் இருந்து விலக்குபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணியோ, விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது என்று எண்ணத்திலேயோ பலர் இந்த முடிவை எடுத்து வருகின்றனர். சமீப காலமாக இறைச்சி உண்பதை குறைக்க உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. வாரத்தின் ஏதாவது ஒரு நாளை இறைச்சி இல்லாத நாளாக பலர் அனுசரிக்கிறார்கள். குறைந்தபட்சம் இந்த நாளில் மக்கள் இறைச்சியை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அடுத்த இடத்தில் நியூசிலாந்தும் அர்ஜென்டினாவும் உள்ளன. இந்த இரண்டு நாடுகளிலும் உள்ள ஒருவர் ஆண்டுக்கு 100 கிலோ இறைச்சியை உண்பதாக சொல்லப்படுகிறது. இது சுமார் 50 கோழிகள் அல்லது ஒரு மாட்டின் பாத்திக்கு சமமாகும். தொடர்ந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நபர் ஆண்டுக்கு 80 முதல் 90 கிலோ இறைச்சி சாப்பிடுவதாக தெரிகிறது. ஆனால் இதற்கு நேர்மாறாக ஏழை நாடுகளில் மக்கள் மிக குறைந்த அளவு இறைச்சியை உண்கின்றனர். எத்தியோப்பியாவில் சராசரியாக ஒரு நபர் ஆண்டுக்கு 7 கிலோ இறைச்சியும், ருவாண்டாவில் 8 கிலோவும், நைஜீரியாவில் 9 கிலோவும் சாப்பிடுகிறார். குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில்தான் இறைச்சி இன்னும் ஆடம்பர உணவாக உள்ளது. நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளில் இறைச்சி உட்கொள்வது மும்மடங்கு பெருகியுள்ள நிலையில் இந்தியாவில் அப்படியில்லை. ஒரு நபருக்கு சராசரியாக 4 கிலோவுக்கும் குறைவான அளவிலே இங்கு இறைச்சி உட்கொள்ளப்படுகிறது. கலாசார காரணங்களால் இப்படி இருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது.